என் ஜனநாயக உரிமையை செலுத்துறதுக்காக அங்கே வந்தேன். கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட உரிமையை நான் கரெக்டாக செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. என்னோட மனைவியார் பெயர் அவங்க ஓட்டு இருக்குது, என்னோட ஓட்டு இல்லை, என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் 100% ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன். அது நடக்கலையே அப்படின்றப்ப மனவேதனையாக இருக்குது. ஆற்ற முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எங்கே யாரோட தவறு எப்படி தவறு நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்கிறத விட ஓட்டு போட முடியலன்ற வேதனையோடு நான் சொல்கிறேன். தயவுசெய்து எல்லாமே 100% ஓட்டு வாக்களிச்சிருங்க. அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம நாட்டுக்கு நல்லது. தவறாமல் எல்லாரும் அவங்க வாக்கை செலுத்திடுங்க. நான் அடுத்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக என்னோட வாக்கை செலுத்த நம்புகிறேன். நன்றி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் லோக்சபா எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் அவங்களுடைய ஓட்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகர் சூரி அவருடைய ஓட்டை போடுறதுக்காக அவருடைய தொகுதியை சேர்ந்த பூத்துக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது இவரோட பேர் வந்துட்டு லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ஒய்ஃபோட பேர் வந்துட்டு லிஸ்ட்டில் இருக்குதாமா. வருஷம் நான் வந்துட்டு என்னுடைய ஜனநாயக கடமையை மறக்காமல் நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அப்படி இருந்தப்போ என்னுடைய பேர் வந்துட்டு லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னுடைய ஜனநாயக கடமையை நான் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. எல்லாரும் மறக்காமல் ஓட்டு போடுங்க. அடுத்த தடவை நான் என்னுடைய ஜனநாயக கடமையை நான் மறக்காமல் செஞ்சிருவேன் அப்படின்றது போல் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு ஓட் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேர் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இதே மாதிரி தான் லண்டனில் வசிச்சுட்டு வர சென்னை சூலமேட்டை சேர்ந்த பால்ராஜ் அப்படிங்கிறவர், இவருக்கு வயது 67 ஆகுது. லண்டன்ல இருந்து ஓட்டு போறதுக்காகவே 1.5 லட்சம் செலவு செஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்தாராமா. இந்த நிலையில் அவருடைய பேர் ஓட் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா அதிகாரிகள் கிட்ட கேட்டாலும் முறையான பதில் சொல்லாம அலக்களிக்கப்படுறதா குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதே மாதிரி ஓட் லிஸ்ட்ல உங்களுடைய பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாருக்காச்சும் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. என் ஜனநாயக உரிமையை செலுத்துறதுக்காக அங்கே வந்தேன். கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட உரிமையை நான் கரெக்டாக செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. என்னோட மனைவியார் பெயர் அவங்க ஓட்டு இருக்குது, என்னோட ஓட்டு இல்லை, என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் 100% ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன். அது நடக்கலையே அப்படின்றப்ப மனவேதனையாக இருக்குது. ஆற்ற முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எங்கே யாரோட தவறு எப்படி தவறு நடக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்கிறத விட ஓட்டு போட முடியலன்ற வேதனையோடு நான் சொல்கிறேன். தயவுசெய்து எல்லாமே 100% ஓட்டு வாக்களிச்சிருங்க. அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம நாட்டுக்கு நல்லது. தவறாமல் எல்லாரும் அவங்க வாக்கை செலுத்திடுங்க. நான் அடுத்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக என்னோட வாக்கை செலுத்த நம்புகிறேன். நன்றி.